ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் BTC and BTC டோமியன்ஸ் ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். BTC டோமியன்ஸ் வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. அது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட்ஸ் எல்லாம் டம்ப் ஆகும் அப்படின்ற நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். பட் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸாக எங்களுக்கு ஒரு லிக்விடேஷன் ஹண்ட் நடந்துச்சு. அந்த டைம் வந்து என்ன செஞ்சுன்னு சொன்னால் இந்த BTC டோமியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் வந்து நடந்திருக்குது. BTC டோமியன்ஸ் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறாங்க. இப்போ வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சிம்பிள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 59.95 வந்து BTC டோமியன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கே இருந்து திருப்பி இன்னொரு லெக் கொடுக்கும். எங்கே வரைக்கும் சொன்னால் இது வரைக்கும் 60.77 இருந்து 60.36 வரைக்கும் எங்களுக்கு வந்து திருப்பி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? சப்போஸ் அதே மாரி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் 62.12 இருந்து 61.81 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எங்களுக்கு இங்கே இருந்து இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அதையும் மீறி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் 63.50 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வரைக்கும் மூவ் ஆகி எங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. சரியா? அப்படி இல்லாமல் எங்களுக்கு மார்க்கெட் இப்போ மேலே மூவ் ஆகாமல் இது ஒரு ஃபேக் அவுட் ஆக்கப்பட்டு திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா? எங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்படி வரும். இது வந்து இங்கே ஒரு ஷோல்டர், திருப்பி கீழே, திருப்பி ஒரு ஷோல்டர், மார்க்கெட் கீழே. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இதை வந்து இந்த நெக்லைனை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி எங்களுக்கு நெக்லைன் ட்ரா பண்ணி சரியா எங்களுக்கு இங்கேருந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆகப்பட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பியரிஷ் பேனட் இருக்குதுனே, இந்த பெரிய ஒரு பியரிஷ் பேனட் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பியரிஷ் பேனட் கன்ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு பின்னால் மார்க்கெட் கீழே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 57.25 வரைக்கும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் செகண்ட் டார்கெட் வந்து 54.56 வரைக்கும் இருக்கும். அதையும் பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் எங்களுடைய தேர்ட் டார்கெட்டாக 42.26 இருந்து 41.51 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் இப்போ வந்து நாங்கள் மார்க்கெட்டை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து மார்க்கெட் நியூட்ரலில் தான் இருக்கிறாங்க. பட் ஹைலி பாசிபிள் இருக்குன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆனது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. என்ன சொன்னால் பிட்காயின் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு இன்டெசிஷன் மோட் அப்படின்னு சொல்லி பிட்காயின் இருக்குது. பிட்காயின் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் BTC டோமியன்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணும். பிட்காயின் வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் BTC டோமியன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்குது. ஓகே, இப்போ BTCயோட அப்டேட் பார்ப்போம். ஓகே, BTC பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து BTC இந்த லைன் 94,616 இந்த லைன் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் ஒன்று கீழே வரலாம், இல்லைன்னு சொன்னால் மேலே மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு பாருங்க. எங்களுக்கு இப்போ ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ இந்த ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் கீழே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து இன்னும் எங்களுக்கு இது ஃபேக் அவுட் ஆகப்பட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் லெக்கப் வந்து இது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண மார்க்கெட் நெக்ஸ்ட் லெக்கப் வந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் குறைய ஜோன் வந்து எதுன்னு சொன்னால் $90,648 $91,948 வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் டார்கெட் மீறி மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த டார்கெட் $93,813 $94,667 வரைக்குமே மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டோட டார்கெட் இது. ஃபர்ஸ்ட் இருந்து எங்களுக்கு இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இது இந்த ரெண்டு டார்கெட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு அங்கே இருந்து ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. சரியா? எங்களுக்கு வந்து இப்போ பிட்காயின் டோமினன்ஸ் வந்து மேலே போகிறதுக்கும் பிட்காயின் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. சப்போஸ் எங்களுக்கு இப்போ இதெல்லாம் மீறி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு எங்களுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் ஒன்று கிடைக்கும் மார்க்கெட்டில். அது என்ன சொன்னால் டபுள் பாட்டம் பேட்டர்னாக மார்க்கெட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ அது வந்து என்ன பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உங்களுக்கு இதை ஹைட் பண்ணுறது எங்களுக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி மார்க்கெட் மேலே போய் திருப்பி கீழே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து டபுள் பாட்டமாக எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் லெக்கப்லேயும் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். எங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் பீரியடில் பிட்காயின் வந்து டம்ப் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் BTC டோமினன்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு அங்கே இருந்து BTC டோமினன்ஸ் டம்ப் ஆகிறதுக்கும் பிட்காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்குமான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. சரியா? அப்போ இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக நடந்துக்கிறது சொல்ல ப்ரீவியஸாக இருக்கிற லோ இருக்குது. இங்கே இருக்க லோ, இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிக்கிறாங்க. பிரேக் டவுன் பண்ணி லிக்விடிட்டி ஹண்ட்ஸ் வந்து நடந்திருக்குது. அப்போ எங்களுக்கு இங்கேயும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இந்த லைன் $80,626 வந்து பிட்காயின் வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொல்லலாம். ப்ரீவியஸாக வந்து எங்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து பியரிஷ் பேனட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பியரிஷ் பேனட் மட்டும் சொல்லிடாது, எங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி தான் அங்கேருந்து பிரேக் அவுட் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபாலிங் வெஜ் வந்துருக்குது. ஃபாலிங் வெஜ் ஃபார்ம் பண்ணி தான் அங்கேருந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து அதுக்கு
இல்லை, இங்கேயும் சேம் தான். இங்கேயும் வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ், ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் பண்ண ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஃபேக் அவுட் நடந்திருக்கும். அந்த ஃபேக் அவுட் எடுக்கலாம். இதை எடுத்து எங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகி எங்களுக்கு இந்த ஜோனுக்கு தானே $77,249 $74,392 இதை வந்து திருப்பி மார்க்கெட் டேப் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த ஜோனை வந்து டேப் பண்ணிட்டு இங்கே மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் $90,648 $91,948 வரைக்கும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் எங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் $85,545 $83,771 வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு கொண்டு இப்படி வரணும், இப்படி வந்து திருப்பி மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே வரணும். சரியா? இப்போ இதில் ரெண்டுலையும் எது சரியான மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். எங்களுக்கு இது எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் தான். ப்ரீவியஸாக இதில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனதால் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கேயும் வந்து ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்குது. எங்களுக்கு இந்த ஜோன் எஸ், இப்போ வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிற ஜோன் இருக்குது தானே. இப்போ வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிற இந்த ஜோன் வந்து எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த சப்போர்ட் இருந்து எங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு அது இல்லாமல் எங்களுக்கு அதுக்கும் மேலே மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது $94,559 $93,702 வரைக்குமே மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிட்டு அங்கே இருந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் வெரி ஹை. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.